உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 14ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள். பூரணை திதி, பூர நட்சத்திரம், சித்த யோகம், காரடையா நோன்பு. இன்றைய தினம் ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மாசம் உற்சாகம், ரிஷபம் போட்டி, மிதுனம் சாந்தம், கடகம் ஓய்வு, சிம்மம் ஆதாயம், கன்னி நட்பு, துலாம் நஷ்டம், விருச்சிகம் செலவு, தனுசு கவலை, மகரம் பெருமை, கும்பம் பகை, மீனம் பயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியான தகவல், புத்திர தோஷத்தை பற்றி பேச போகிறேன். இதுக்கு முன்னமும் புத்திர தோஷத்தை பற்றி நிறைய நிகழ்ச்சிகளில் நான் செஞ்சுருக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன். புத்திர தோஷம் என்றால் குழந்தை பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை புத்திர தோஷம்னு சொல்கிறோம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் பெரிய அளவு மோசமான புத்திர தோஷம் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை கிடைக்காது. ஒரு முறை ஒரு பகுதி விஞ்ஞானம் சொல்லி கொண்டிருக்குது, ஒரு நேரத்தில் விஞ்ஞானம் ஒரு பகுதியில் சொல்லி கொண்டிருப்பினும் யாருக்குமே குழந்தை இல்லை என்பது இல்லை. இது 21ஆம் நூற்றாண்டு, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லுது. ஆனாலும் எங்களுடைய சமூகத்தில், எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் இன்னும் குழந்தை இல்லாதவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் நிறைய ஜோதிடம் பார்க்க வருவினம், பரிகாரங்களை செய்யணும், மருத்துவம் செய்யணும், என்னென்னமோ செலவழிக்கணும், ஆனாலும் குழந்தை இல்லை. ஜோதிடத்தில் புத்திர தோஷம் என்று ஒரு தோஷம் இருக்குது. இந்த தோஷம் இருந்தால் குழந்தை பெறுவதில் சிரமம். இது கடுமையான தோஷமாக இருந்தால் பிள்ளை இல்லாமலே போயிடும். கொஞ்சம் குறைந்த தோஷமாக இருந்தால் பிள்ளைகள் உண்டு. சரி, இப்போ புத்திர தோஷத்தை பற்றி பேச போகிறேன். புத்திர தோஷம் என்றால் குழந்தை இல்லை என்பது மட்டுமல்ல, தவறாக புரிஞ்சு. ஜோசியர்கிட்ட போறியல் ஜாதகம் பார்க்க புத்திர தோஷம் இருக்குன்னு சொன்னால் ஐயோ எங்களுக்கு பிள்ளை இல்லையேன்னு யோசிக்கக்கூடாது. குழந்தை இல்லை என்பது மிக மோசமான புத்திர தோஷம். ஆனால் புத்திர தோஷம் என்றால் பிள்ளைகளால் எந்த விதத்தில் நீங்கள் கவலைப்பட்டாலும், எந்த விதத்தில் குழந்தைகள் சம்பந்தமாக துன்பப்பட்டாலும் அதுவும் புத்திர தோஷம் என்றே அமையும். இப்போ ஒருத்தருக்கு பிள்ளை புத்திர தோஷம்னு சொல்லியாச்சு, ஆனால் எனக்கு பிள்ளை இருக்கையான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கிறதுனால பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளை ஒழுங்காக படிக்குதில்லை, ஒழுங்காக வாசிக்க தெரியுதில்லை, ஒழுங்காக எழுத தெரியுதில்லை, ஸ்கூலில் எப்போ போனாலும் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறா, இந்த பிள்ளைக்கு படிப்பு மண்டேல ஏறுதில்லை, உங்களுக்கு பெரிய கவலை. என்னடா காசு இருக்குது, பணம் இருக்குது, இந்த பிள்ளை படிக்குதில்லையே என்று கவலைப்பட்டீங்கள்டா, அதுவும் ஒரு வகையான புத்திர தோஷம். பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்படுறீங்க, இதுவும் புத்திர தோஷம். குழந்தை பிறக்காமல் இருப்பது ஒரு வகையான புத்திர தோஷம். தாமதமாக குழந்தை பிறப்பது புத்திர தோஷம். 6 வருஷம் ஆச்சுது ஐயா, பிள்ளை இல்லை, எவ்வளவோ செஞ்சாச்சு, எத்தனையோ பூஜை, கோயில் குளம்லாம் கும்பிட்டு கடைசி பிள்ளை இல்லை, எங்களுக்கு இல்லைன்னு முடிவானதுக்கு பிறகு என்ன நடந்ததோ தெரியாது, தெய்வாதீனமாக குழந்தை தங்கிட்டு பிள்ளை பிறந்துட்டு. சில பேர் என்னட்ட சொல்லணும், ஐயா 10 வருஷத்துக்கு பிறகு எனக்கு குழந்தை கிடச்சிது,
தவம் இருந்து பெற்றேன். நான் சில பேருக்கு பரிகாரம் செஞ்சுருக்கேன், பிள்ளை இல்லையேன்னு வந்தால் புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு குழந்தை கிடைச்சிது ஐயா. 10 வருஷமாக பிள்ளை இல்லை, கடவுளேன்னு 10 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை கிடைச்சிது. இதுவும் புத்திர தோஷம். 10 வருடமாக குழந்தை இல்லை என்று அவர்கள் சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, பல பெயர்களிடம் ஏற்றுப்பட்டதுக்கு பிறகு குழந்தை பாக்கியம். அப்போ தாமதமாக குழந்தை பிறந்தால் இதுவும் புத்திர தோஷம். ஒரு பிள்ளை பிறந்துட்டுது, 6 வயசு 7 வயசு மட்டும் இருந்தது, அதுக்கு பிறகு இறந்துட்டுது. பிள்ளை பிறந்தது ஐயா, ஒரே மாதத்தில் இறந்துட்டுது. குழந்தை பிறந்து இறந்தால் அதுவும் புத்திர தோஷம். புத்திர தோஷம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகள் இறந்து விடும், அதுவும் புத்திர தோஷம். குறைபாட்டுடன் பிள்ளைகள் பிறப்பது. பிள்ளை பிறந்திருக்குது ஐயா, ஆனால் சொண்டு கொஞ்சம் இழுத்து போயிட்டுது. பிள்ளை பிறந்திருக்குது ஐயா, கால் ஒழுங்காக இல்லை, ஒரு கால் கட்டையாக இருக்குது. பிள்ளை பிறந்திருக்கு, ஊனமாக பிறந்து விட்டது ஐயா. எங்களுக்கு பிள்ளை இருக்குது, ஆனால் பிள்ளை ஒழுங்காக இல்லை, ஊனமாக, கால் எல்லாம் இருக்குது, கை எல்லாம் இருக்குது, ஏதோ ஒரு விதமான ஊனம். கண்ணு தெரிய மாட்டுது, பிள்ளை பேசுது. சில பேர் வெறுவினம் ஜாதகம் பார்க்க 6 வயசு ஆச்சு ஐயா, பிள்ளை பேசுதில்லை, அம்மா அப்பாவை தவிர வேற ஒன்றும் சொல்லுதில்லை, அழுது பேசுதில்லை. இதுவும் புத்திர தோஷம். குறைபாட்டோட பிள்ளை பிறப்பட அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படுது. தங்கச்சிது ஐயா 4 மாதத்துக்கு பிறகு இல்லை. ஒரு அம்மா ஜாதகம் பார்த்தா, எல்லாம் வளைகாப்பு மட்டும் வந்தாச்சு, டேட் வச்சாச்சு, அதுக்கு பிறகு அபோஷன் ஆகிட்டது. இந்த மாதிரி சொன்னால் இதுவும் புத்திர தோஷம். பிள்ளைகளை பிரிந்து வாழ்வது. சில பேருக்கு பிள்ளை பிறந்திடும், இந்தியாவுக்கு படிக்க அனுப்பியிருப்பினம், அவையில் இங்கே இருப்பினம். பிள்ளைகளை பிரிந்து இருப்பது, தொழில் ரீதியாகவோ கல்விக்காகவோ. பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் சில பிள்ளைகள் படிக்கும், வெளிநாட்டிலேயே படிக்கும், அங்கேயே வேலை செய்யும், அங்கேயே கல்யாணம் கட்டும். இவையர் பிள்ளை பெற்றதுன்ற பேர். ஒரு 10-15 வருஷம்தான் எங்களோட பிள்ளை இருந்தது ஐயா. அதுக்கு பிறகு பிள்ளை படிக்க போச்சு. அப்படியே அங்கே படித்து, அங்கேயே சோதனை எழுதி, அங்கேயே வேலை செஞ்சு, அங்கேயே கல்யாணம் பண்ணி, அங்கேயே செட்டில் ஆகிட்டு. பிள்ளைகளை பிரிந்து இருக்கின்றோம். 4 பிள்ளை பெத்தன ஐயா. ஒரு அம்மா வருவேன் என்னட்ட, 4 ஆம்பளை பிள்ளை பெத்தன ஐயா, நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லுவாள். அப்போ பிள்ளைகளை பிரிந்து இருப்பது, பிள்ளைகளோட உதவி கிடைக்காமல் இருக்கிறது, இதுவும் புத்திர தோஷமாக இருக்கும். பிற்காலத்தில் பிள்ளைகளை உங்களை பார்க்காம, சில பிள்ளைகளை பாசமாக வளர்ப்பினோம். தாய் ஆம்பளை பிள்ளை அவ்வளவு பாசமாக, 20 வயசுலேயும் நான் தான் ஊட்டி விடணும் ஐயா என்னோட மகனுக்கு. 20 வயசு ஆச்சுது ஐயா, வேலை செய்கிறான், பெரிய கம்பெனியில் வேலை, ஆனால் நான் சமைச்ச சாப்பாடை தான் வீட்டை சாப்பிடுவான் ஐயா. அவ்வளவு பாசமாக இருக்கும். ஆனால் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு பெண்டாட்டின்ற பேச்சை கேட்டுக்கொண்டு தாயை மதிப்பது, அவ்வளவு பாசமாக இருந்த பிள்ளை தாயோட பகை, தாயை பார்க்கவில்லை. திருமணத்துக்கு பிறகு முழுசாக மாறிட்டான்னு இந்த அம்மா கண்ணீர் விட்டு அழும். இதுவும் புத்திர தோஷம். பிள்ளைகள் உங்களை சரியாக கவனிக்க இல்லை, அம்மாவுக்கு சுகம் இல்லை, மருந்து எடுக்கணும். மகன் இருக்கிறான் ஐயா, நல்ல வசதியாக இருக்கான், அவன் தனி குடித்தனம் போயிட்டான், என்ன கவனிக்கிறான் இல்லை. இன்னொரு அம்மா வருவா, கண்ணு தெரியுதில்லை ஐயா, கண்ணாடி ஒன்று வாங்கி போடணும், மகன் காசு தரான் இல்லை, என்ன பார்க்குறான் இல்லை. இதுவும் ஒரு வகையான புத்திர தோஷம். பிள்ளைகள் உங்கள் விருப்பப்படி திருமணம் செய்யாமல் பிள்ளைய வளர்த்தனையா, பொம்பளை பிள்ளைய வளர்த்தன், பாசமாக இருந்துச்சு, எங்களோட இருந்துச்சு, நாங்கள் நல்ல பிள்ளை, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, வேறொரு ஜாதியில் இருக்கக்கூடியவனை திருமணம் முடித்து சென்று விட்டது. இப்போ எங்களோட சண்டை, எங்களை பார்க்க வாரதில்லை, எங்களோட கதைக்கிறதில்ல, பேசுகிறதில்லை, பிள்ளை கல்யாணம் முடித்து தனியாக போயிட்டுது. இதுவும் புத்திர தோஷம். பிள்ளைகளுக்கு அடிக்கடி நோய் கொண்டே இருக்குது, பெரிய கவலையாக இருக்குது, அவனுக்கு மாறி மாறி நோய். இதுவும் புத்திர தோஷம். எந்த வழியில் நீங்கள் பிள்ளைகளால் கவலைப்பட்டீர்களோ இதெல்லாம் புத்திர தோஷத்தின் ஒவ்வொரு வகை. நீங்கள் நினைக்கக்கூட புத்திர தோஷம்னா பிள்ளை இல்லைன்றது மட்டும் இல்லை, இது எல்லாமே புத்திர தோஷம். சரி, இதுக்கு காரணம் என்ன? முதலாவது, புத்திரஸ்தானம் என்பது 5வது வீடு. உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 5வது வீட்டில் சனி இருக்குதா, உங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. 5ல் செவ்வாய் இருக்குதா, புத்திர தோஷம் உண்டு. 5ல் சூரியன் இருக்குதா, புத்திர தோஷம் உண்டு. 5ல் ராகு இருக்குதா, புத்திர தோஷம் உண்டு. 5ல் குரு இருக்குதா, புத்திர தோஷம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில்
5வது வீட்டில் இந்த மாதிரி கிரகங்கள் சூரியன் இருந்தால், சனி இருந்தால், செவ்வாய் இருந்தால், ராகு இருந்தால், குரு 5 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. புத்திர தோஷம் இருந்தால் பிள்ளைகள் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பெண்களுடைய ஜாதகத்தில் 9வது வீடை பார்க்குறோம். 5வது வீடு புத்திரஸ்தானம். 5க்கு 5 9, 5 6 7 8 9. 5வது வீட்டில் இருந்து இன்னொரு 5வது வீட்டு, 5வது வீட்டுக்கு 5வது வீடு, புத்திரஸ்தானத்துக்கு 5வது வீடு, 5 6 7 8 9. இதுவும் புத்திர பாக்கியத்தை குறிக்கும். இந்த மாதிரி வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் புத்திர தோஷம், குழந்தைகளால் கவலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் 5வது அதிபதி 5வது வீட்டுக்கு உண்டான கிரகம் நீசப்பட்டிருந்தால் உங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. அதே மாதிரி 5வது வீட்டுக்குரிய கிரகம் கிரக யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தால் புத்திர தோஷம் உண்டு. 5வது வீட்டுக்குண்டான கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால், கத்திரி தோஷத்தில் மாட்டியிருந்தால் உங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. குரு தான் புத்திரக்காரகன். அவர் நீசப்பட்டாலும் குரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் புத்திர தோஷம் உண்டு. சரி, இன்றைக்கு புத்திர தோஷத்தை பற்றி பேசினோம், ஜாதக தகவல். இன்னொரு நாள் அதுக்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி பேசலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.